உங்க கை கொடுங்க. இப்படி. Is it okay? 5000 கிடைச்ச மாதிரி இருக்கு மேடம். ஓ. நீ எப்ப வந்த? எப்படி வந்த? டெல்லில இருந்து வந்துட்டே இருக்கேன். ஸ்ருதி, எப்படிடா இருக்க? ஃபைன். சரி, நீ கோயம்புத்தூர் வருவன்னு எங்க அண்ணா அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. நீ சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட. வர்ற வழியில சென்னை சென்ட்ரல்னு போர்டை பார்த்த உடனே உங்ககிட்டயும் சஞ்சய் அத்தாங்கிட்டயும் சண்டை போட்டே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டேன். 4 வருஷம் டெல்லியில இருந்தோம். இவளோட குழந்தைத்தனம் இன்னும் மாறவே இல்ல பத்தியா? ஓ, என்ன குழந்தைன்னு சொல்லிதான் கழட்டி விடலான்னு பிளான் பண்ணீங்களா? மை சூடிங் நகி. மாமா, என்னடி புதிர் போடுற? புதிர்லாம் ஒண்ணு இல்லாத. உங்களை விட மாட்டேன்னு சொல்றேன். சரி, நான் தான் குழந்தை, விட்டுட்டு போங்க. ஆனா நம்ம நிம்மி, ஜிம்மி, வனிதா, லலிதா, ஷமிதா இவங்கெல்லாம் என்ன குழந்தைங்களா? இவங்க எல்லாரும் சஞ்சய் அத்தான நினைச்சு நினைச்சு பசலை நோய் பிடிச்சு எப்படி வேதனையில ஆழ்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடின்னு உள்ளுக்குள்ள அப்படியே உருகுறாங்க. அந்த 5 முறை பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு புதுசா எவ்வளவு ஒருத்திய சஞ்சய் அத்தானுக்காக பொண்ணு பார்க்க போனீங்களாமே? ஏன் பாத்தீங்க? எதுக்கு பாத்தீங்க? நீங்க எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க. இரு இரு இரு, இத கேட்கறதுக்கு தான் நீ கோயம்புத்தூர் போகாம சென்னையில குதிச்சியா? எஸ், குட் क्वेश्चन. இதுக்கு நான் பதில் சொல்றேன் மிஸ்டர் மாம்ஸ். அத்தைக்கு வேணும்னா நான் அண்ணன் பொண்ணு தானேங்கிற அலட்சியம் இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் அப்படியா? டூர் போனப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிச்ச தம்ம மறக்க முடியுமா? இல்ல அத்தைக்கு தெரியாம சைட் அடிச்சிங்களே, அதத்தான் ஒதுக்கி தள்ள முடியுமா? அப்புறம் எப்படி எங்க 5 சுந்தரிகளை மறந்துட்டு புதுசா யாரோ ஒரு பொண்ண சஞ்சய் அத்தானுக்கு பாத்தீங்க? ஏய் ஸ்ருதி, ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். இத நீ வேற பச்சை மிளகாய் தேய்க்காத. Why so sudden serious? ஏன் நீங்க அடுக்குற டவுரி லிஸ்டுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல மேரேஜ்ல கம்பேர் பண்ண ஷாருக்கான கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஏன் இந்த விரக்தி? ஏன் இந்த சோகம்? ஏன் சொல்லுங்க சொல்லுங்க அத்தை. என்ன ஸ்ருதி, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? உங்க அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன மாமா என்ன சொல்றீங்க? நீங்க சீரியஸா பேசுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? சஞ்சய் அத்தானுக்கு போட்டோ புடிச்சு போய் நீங்க அந்த பொண்ணை பார்க்க போறீங்கன்ற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஏற்கனவே 4 அரியர்ஸ். சரி, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சாங்களே, என்னவோ எதுவுமே சொல்லல. அந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சுமா? ஓ மை ஆமா காட். ஸ்ருதி, அன்னையில இருந்து அவனும் சந்தோஷமா இல்ல, நாங்களும் நிம்மதியா இல்ல. बाप रे बाप, ये दो कहानी में व्हाट ए ट्विस्ट. அத்தை, என்ன இது? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திருப்பமா இருக்கே. என்னாச்சு? சஞ்சய் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டானா இல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம சஞ்சயை பிடிக்காம போயிருச்சா? வாட்ஸ் தி ரீசன்? ரெண்டுமே இல்லம்மா. நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு தான் இந்த சம்பந்தம் பிடிக்காம போச்சு. வாட் நான்சென்ஸ். பெரியவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறாங்க. சஞ்சய் தானா அந்த பொண்ணு தானே? இதையே தான் சஞ்சயும் கேக்குறாமா? ஓகே, then what happened? ஏன் நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல? அந்த பொண்ணு சக்தி, அவ அப்பா அம்மான்னு அந்த வீட்ல மொத்தம் 3 பேர் தாமா. சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. அவங்க தான் சொந்த ஊரை விட்டு ஒதுங்கி வந்து யாரோடய ஒட்டாம வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. இது ஒரு ரீசனா? ஏழை வீட்ல தான், பணக்கார வீட்ல தான் சம்பந்தம் பண்ணணும்னா இந்த உலகமே உருப்படாதே. நம்ம பக்கம் நிறைய சொந்தம் இருக்கு, அவங்க பக்கம் எதுவுமே இல்ல. அப்போ இந்த 2 குடும்பமும் கை குலுக்குறது தானே நியாயம்? இதேதாம்மா சஞ்சயும் சொல்றான். நீங்க சின்னஞ்சிறுசுங்க, உங்க மென்டாலிட்டி, அப்ரோச் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா நாங்க பெருசுங்க, இன்னும் மாற முடியாம ஆதி காலத்திலேயே இருக்கும். ஓகே, நெட் ரிசல்ட் என்ன? அது அப்பவே முடிஞ்சு போன கதை தாம்மா. திரும்பவும் ரினியூ பண்ண முடியாதா? முடியாதுமா. அந்த அளவுக்கு பேசி பேசி அவங்க மனசை புண்படுத்திட்டாங்கம்மா. ஆன்ட்டி, யூ நோ சம்திங்? இந்த காலத்துல காசு, பணம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட தன்மானமும் ஈகோவும் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. ஹே, யுனிவர்சல் சச் ஹை. இது எங்களுக்கு லேட்டா தாம்மா புரிஞ்சுது. ஓகே அங்கிள், ஹேப்பன் இஸ் ஹேப்பன். இருங்க, அந்த சக்தியை விட சூப்பரான ஒரு பொண்ணை பார்த்து சஞ்சய் தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சப்டி ஹோ ஜாயேகி. நாங்க அவங்க கிட்ட சொல்றோமா? அவன் கேட்டாதானே?
என்ன மேல பாக்குறீங்க? சஞ்சய் வீட்ல தான் இருக்கானா? ஆமாம்மா, பிசினஸ் விஷயமா ராணிப்பேட்டை போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். சரியா போச்சு போ, அவன் ஆபீஸ்ல இருக்கான்னு நினைச்சல உங்க கிழங்கட்ட கதைகளை கேட்டுட்டு இருந்தேன். சஞ்சய் சஞ்சய் ஏடி கடைசியில ஏதோ முணுமுணுத்துட்டு போனாலே, என்ன சொல்லிட்டு போறா? கிழவன் சொல்லிட்டு போறா. ஒன்னதான் சொல்லிருப்பா. உங்க அண்ணன் பொண்ணு இல்ல, கரெக்டா தான் சொல்லிருக்கா. சக்தி, இப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதே மாதிரி வாழ்க்கையில கூடி சீக்கிரம் நம்ம ஒண்ணு சேர்றோம். ஏய், ஏய், ஸ்ருதி, ஏய், எப்படி வந்த? வாட் a சர்ப்ரைஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்னடா நடக்குது? கீழே உங்க அம்மா அப்பா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடானா ஜொல்லு குளத்துல மிதந்துட்டு இருக்க. என்ன அந்த சக்தியை மறக்க முடியலையா? யாருக்கோ கயாவா? ஸ்ருதி, ஆமாண்டா ஸ்ருதி. அடச்சி போடா. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், மைசூர் போண்டா ஆர்டர் பண்றோம். கடைக்காரன் மாவு இல்லங்கறான், இல்ல போண்டா இல்லங்கறான். என்ன பண்ணணும்? ஒண்ணு ஐட்டத்தை மாத்தணும், இல்ல ஹோட்டலை மாத்தணும். அதை விட்டுட்டு கடை வாசல்லே உட்காந்துட்டு தர்ணா பண்றதா? ஏய் ஸ்ருதி, ஏய், நீ பண்றதும் அப்படிதான்டா இருக்கு. ஏன் அந்த சக்தியை விட்டா இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? முதல்ல இந்த மைசூர் போண்டவை கிழிச்சு போட்டா சரியா இருக்கும். என்ன நீ இது என்ன சாதாரண போட்டோ நினைச்சியா? 3 கம்பெனிக்கு எம்டி, கிட்டத்தட்ட 36 கோடிக்கு டர்ன் ஓவர். அப்படிப்பட்ட இந்த சஞ்சய் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அது இது பண்ணி போய் சொல்லி இந்த போட்டோ திருடிட்டு வந்திருக்கான். தெரியுமா உனக்கு? டேய், என்னடா சொல்ற? நீ அடம் பிடிச்சா விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அதான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜோதிமணி டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தவனாச்சே நீ. ஏய், ஒன்னா ரெண்டா அவங்க எவ்வளவு அடி அடிச்சு திருந்தாம அவங்களுக்கு 47 லவ் லெட்டர் கொடுத்து பயமுறுத்தி அவங்கள தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓட வச்சவல்ல நீ. பத்மாஷ். கொஞ்சம் வாய் மூடு. இத பாரு, இப்போ அந்த பழைய சஞ்சய் தான் நான். இப்போ கூட ஒரு லேண்ட் விஷயமா ராணிப்பேட்டைக்கு போறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு சக்தியை பாக்குறதுக்கு திருநெல்வேலி போறதா இருக்கேன். அட பாவி, நீ ஏதோ வீம்புக்காக ஆன்ட்டி கிட்டே அங்கிள் கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே சக்தியை லவ் பண்றியா? அப்போ முறை பண்ணுங்க எங்க 5 பேரோட கதி. நீங்க 5 பேர் என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் கூட உங்களை லவ் பண்றேன். ஆனா ஒரே ஒருத்தி மட்டும் கல்யாணம் பண்ணா மத்த 4 அத்தை மாமா எல்லாம் வருத்தப்படுவாங்களா? அட பாவி, உனக்கு இவ்ளோ கொழுப்பா? இரு உன்னை என்ன பண்றேன்னு. அத்தை மாமா மேல வாங்க ப்ளீஸ். வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிடுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது ஒன்னும் 8ஆம் கிளாஸ் பப்பி லவ் இல்ல. சொல்ல போனா இதான் என்னோட முதல் காதல். எங்க 2 பேர் போட்டோவும் இந்த லேப்டாப்ல இணைஞ்சா போதுமா? டேய், நாங்க வாழ்க்கையில சேர வேண்டாமா? அதுக்கு நீ ஸ்ருதி, ஸ்ருதி, அப்பா அத்தை மாமான்னு சொல்லி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கே, என்ன வாங்க, விஷயம்? வாங்க. எதுக்காக கூப்பிட்ட? உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்கா? பயப்படாதீங்க, ஒரு இன்ப அதிர்ச்சி தான் கொடுக்க போறேன். என்னம்மா சொல்ற? இனிமே சஞ்சய் அத்தானோட கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மாத்த வேண்டிய உங்களோட மனசை மாத்தி இவரோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சு வச்சுட்டு தான் நான் இந்த சென்னையை விட்டு கிளம்ப போறேன். நிஜமா சொல்றேன், என் வயிற்றுல பாலை பாத்துட்டமா. ஸ்ருதி, really I should thank you. இப்பவே அவசரப்படாதீங்க அங்கிள். ஏன் சஞ்சய், நீ இனிமேலுமா ராணிய பார்க்க போற? இல்ல லேண்ட் விஷயமா ராணிப்பேட்டைக்கா போக போற? இனிமே நான் அதுக்கு ராணிப்பேட்டை போகணும். அதான் எல்லா காரியத்தையும் நீ சுலபமா முடிச்சு வைக்க போறல. ஏம்மா, நீ நிஜமா தான் சொல்றியா? அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? முழுசா சம்மதிக்கல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வழிக்கு வர வச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் முழுசா வழிக்கு வந்துருவான். அதுக்கு நீங்க 2 பேரும் நான் சொல்ற பேச்ச கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம்மா. அப்போ நீங்க 2 பேரும் போய் குளிக்க தண்ணி எடுத்து வைங்க. நீங்க போய் சோப் அண்ட் ட்ரெஸ் எடுத்து வைங்க. ஏய், இதான் என்னல தடவிட்டு இருக்க? அட்ரஸ் இதானே? ஆமா சார், விசிட்டிங் கார்டுல இருக்கிற அட்ரஸ் இதான். அப்புறம் என்ன, உள்ளவா, இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம். அவனை எங்கல அவன்? யாருக்கு வாங்க?
வாங்க வாங்க சார், இவன் தான் வாங்க சார் அண்ணாச்சி, வாங்க வாசல்ல நின்னு கோழி பண்ணைய உத்து பாத்துக்கிட்டு இருந்தான் சார். நம்ம வாட்ச்மேன் கிட்ட கோழி பண்ணை லாபமா போகுதான்னு கேட்டுட்டு இருந்தான் சார். யார்ல நீ? ஆ? ஏன் கோழி பண்ணை பத்தி விசாரிச்சிருக்கிற? என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு இல்லைங்க, உங்க கோழி பண்ண விலைக்கு வர்றதா சொன்னாங்க. அதான் எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் எங்க முதலாளி வாங்க ரெடியா இருக்காருங்க. எலை, உடம்பு எப்படி இருக்கு? ஆ? நல்லா போற கோழி பண்ணைய விலை கேக்குறியா? யார்ல நீ? நாகவலியாளா? என்னல முழிக்கிற? அந்த நாகவலி தான் கேட்க சொன்னாலா? சொல்லு. ஐயா என்னையா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் ஒரு எடுப்பு கையாள் தாங்க. பேரமேஸ்வரம்மா வந்துகிட்டு இருக்காங்க, பணம் கொடுக்கிற லட்சுமி அம்மால, அதான் பையன் வர்றாங்க, அவ்வளவுதான். எலை, என் கோழி பண்ணைய எந்த காலத்துல எவனுக்கு விற்க மாட்டேன்ல, அது நல்லா புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதை. சாரி 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 தெரியாம அடிச்சிட்டேன். வாங்க பரவாயில்லைங்க. சார், வாங்க உட்கார்ந்து பேசலாம். விடுங்க. சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன். உட்காருங்க. விடுங்க. நீங்க உட்காருங்க சார். சாரி சார். சரியான நேரத்துல வந்திருக்கீங்க, சரியான இடத்துல இடிச்சிருக்கீங்க. நெருப்பு கப்புன்னு பாத்தீங்களா போதும். என்ன சார், நான் வரும்போது ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? பின் என்னங்க, கோழி பண்ணைய விலை கேட்ட கோவம் வருமா வராதா? மடைய அப்படியா கேட்டா? அப்படி கேட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் காசு பணத்துக்கு ஆசைப்படுறதை விட தொழில் செஞ்சு முதலாளியா இருக்கதான் ஆசைப்படுவோம். நல்லா போயிட்டு இருக்கிற கோழி பண்ணைய வித்துட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன வட்டிக்கார மாதிரி உழைக்காம பணத்தை என்ன சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாதுங்க. அப்போ வெறும் முதலாளியா இருக்கிற நீங்க பெரும் முதலாளி ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? அதுக்கு தானே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓடி ஓடி போய் ஆர்டர் பிடிச்சிட்டு இருக்கேன். அது நேத்து வரைக்கும். இப்போ எங்களை பாத்துட்டீங்கல்ல, இனிமே ஆர்டர் உங்களை தேடி வரும். என்னங்க சொல்றீங்க? அத நான் சொல்றதை விட எங்க பாஸ் சொல்வாரு. என்ன அமல்ஸ், அந்த கோழி பண்ண டீலிங் தானே? கொடுங்க பாஸ். டீலிங் முடிஞ்சதா? செக்கா கொடுத்துடலாமா, கேஷா கொடுத்துடலாமா? சாருக்கு கோழி பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கான், அதனால விக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அட ஆஹான்னு ஓடுற பிசினஸ் ஓஹோன்னு ஓட வச்சிருவோம். சாரு நம்ம கிட்ட கை அண்ணே, நீங்களாண்ணே? என்னண்ணா இது சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாதா? சாரி, யாருன்னு தெரியல. ஒருவேளை கருப்பு கண்ணாடி கழட்டினீங்கன்னா அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். முதலாளி எதை கலத்தினாலும் கண்ணாடியை மட்டும் கலத்தவே மாட்டாரு. ஏன்னா இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் சில ஜிகிஜிகா வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்து பல்ல கட்டிடுவேன். கவர்ந்தீங்கன்னு சொல்றேன். பெட்டி எடுத்துன்னு போய் உள்ள வை. கண்டிப்பா போகணுமா? வண்டு ராஜாத்திய பத்திரமா பாத்துக்கிடுங்க. அதுக்கு நாங்க இருக்கோம், நீ கிளம்புடா. அவன் எப்பயுமே அப்படிதான் வண்டு மாதிரி தொலைச்சிட்டு இருப்பான். அண்ணே, உங்களுக்கு நிஜமாவே நான் யாருன்னு தெரியல, உள்ள வாங்க சொல்றேன். அமல்ஸ், அண்ணனை கூட்டிட்டு வாமா. வாங்க சார், போலாம். பரவாயில்ல, நானே உள்ள போய்க்கிறேன். அப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அண்ணே உட்காருங்க. அண்ணே, இல்ல கருப்பு என்னல இது? கோட்டு சூட்டு கருப்பு கண்ணாடி கெட்டப்பே மாறி போச்சு. இல்ல கருப்பு சாமி, எங்கேயோ போயிட்டல நீ. அண்ணே, கருப்பு சாமி பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஏல நல்லா ஸ்டைலா இருக்கட்டும், கால் மீ கருப்ஸ். என்னல இது வேஷம்? அண்ணே, அடிக்கிற வெயில் 100 டிகிரி ஆனாலும் சூட்ல போட்டுட்டு இருக்க இந்த சூட்டும், அத்த ராத்திரி ஆனாலும் கேட்டாம மாட்டிட்டு இருக்க இந்த கண்ணாடியும் வேஷம் இல்லண்ணே, கரண்ட் ஸ்டேட்டஸ். அண்ணாச்சி, கரண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்குது அவரு, ஆனா சாக்கு நமக்கு அடிக்கி. வண்டு அப்படிலாம் நினைக்காதீங்க.
பாஸ் நல்லவரு வல்லவருன்னு சொல்ல வந்தேன். டேய் டேய் வண்டு என்ன ரொம்ப புகழாதடா. முதலாளி கோச்சுக்கு போறாரு. ஏல யாருன்னு சொல்லவே இல்லையே. அவங்க இப்போ என் கூட தான் இருக்காங்க. ஃப்ரெண்டு, பிலாசபர், செக்ரட்டரி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கு மேல எப்படி வேணா போட்டுக்கிடுங்க. பேரு அமலா. அண்ணாச்சி, ஆந்திராவில இருந்து வர்றப்போ ஆரியமாலா, பாஸ் சுருக்கல அமலா வைத்தாங்க. ஏல அப்ப நீ பாலிடாலு அதல தூப்புக்காரிக்காக நம்ம ஊர்ல நீ பாலிடால் குடிச்சிய. இப்போ அவ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கலையா நீ? அண்ணா, நான் பழச நினைக்கிறதே இல்ல. நீங்களும் நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இத பாருங்க. ஏல கருப்பு, உன் புத்தி ஏல இப்படி போகுது. முடிவை யாராவது பாத்துற போறாங்க. நீங்க பாக்கணும் தானே அவர் பெட்டியை திறந்தாரு. அத போய் நீங்க மூடுறீங்க. பின்ன அடிச்சது கள்ள நோட்டு, அது இங்க வந்தா காமிக்கிறது. என்னது கல்லா நோட்டா? பின்ன நான் என்ன சிவகாசில இருந்து நேரம் ஆபீஸ்க்கு வரேன் நான் நினைச்சீங்க? அண்ணே, இது மொத்தமும் என் கம்பெனியோட ஒரு நாள் கலெக்ஷன். என்னது கம்பெனியோட ஒரு நாள் கலெக்ஷனா? ஆமாங்க, இது எங்க கம்பெனியோட பிளான தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்து அவங்க சேர்றதுக்காக கொட்டி கொட்டி கொடுக்கிற பணம் தான். அண்ணே, நம்ம கம்பெனியை விரிவுபடுத்தலான்னு இடம் பார்த்துட்டு வாடான்னு பசங்க கிட்ட சொன்னேன். இவனுங்க என்னடான்னா நீங்க பழைய முதலாளின்னு தெரிஞ்சு. எலை, நான் இப்பவும் முதலாளி தான். இன்னும் பழசாயி தெருவுக்கு வந்துடல. எங்க பாஸ் கூட வந்துட்டீங்க இல்ல, சீக்கிரமே தெருக்கு வந்துருவீங்க. என்ன? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க கூட சேர்ந்தா மாடி மேல மாடி கட்டி தெருவுல நின்னு அண்ணாந்து பாப்பீங்கன்னு சொல்றான். தேவையில்லை, எனக்கு மாடி மேல மாடி எல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்துல லட்சக்கணக்கில் நல்லாவே சம்பாதிக்கிறேன் நானு. என்ன கதிரண்ண, இன்னும் எல்லையே தான் இருக்கீங்களா? சீய தொடவே இல்லையா? அது சரி, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட சொல்றியா? கோடிக்கு ஆசைப்பட்டு நமக்கு தெரியாத தொழில் இறங்கினோம்னா அப்புறம் சம்பாதிக்க லட்சம் கூட இல்லாம போயிடும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோழி, குஞ்சு, முட்டை, தீவனம், அவ்வளவுதான். அதே தானே, அதே தொழில் தான். நான் ஒன்னும் உங்களுக்கு தெரியாத தொழில இறங்க சொல்லியே. என்னல சொல்ற? ஆமாண்ணே, குஞ்சுங்களுக்கு தீவனம் வச்சு அதை பெருசாக்கி முட்டையும் கறியுமா வித்து காசாக்குற அதே பிசினஸ் தான். என்ன, அதெல்லாம் வெறும் கோழிங்க. ஆனா இது சூப்பர் டூப்பர் ஹிட்டான வான் கோழிங்க. வான்கோழியா? ஆமாண்ணே, வானமே எல்லை, வான்கோழி பண்ணை. இதுதான் எங்க கான்செப்ட், தாரக மந்திரம். என்னல கான்செப்ட் இது? சரியா பறக்க கூட தெரியாம தரையில நடக்கிற வான்கோழிக்கு வானமே இல்லையா? நல்ல மந்திரம் போ. ஐயோ, இந்த மந்திரம் வான்கோழிக்கு இல்லைன்னா மனுஷங்களுக்கு. வான்கோழி தரையில தான் இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பணம் வளர்ந்து 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 வானத்தையே முட்டும். வானத்தை முட்டுனா மழைல வரும். மழைதான், பனமழை. அண்ணே, கொஞ்ச நேரம் உங்க கண்ணையும் காதையும் எங்க கோப்பாசை கிட்ட கொடுங்க, அவங்க விளக்குவாங்க. ஆமா ஆமா, இப்ப அவங்க விளக்குவாங்க. அப்புறமா நீங்க விளக்கு மாறால அவங்கள விளக்குவீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவு சூப்பரான பிளான ஏன் முன்னாடியே சொல்லலன்னு நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கல்ல, அத சொல்றாரு. கரெக்ட் அமல்ஸ், யூ ஸ்டார்ட் டார்லிங். ஆல்ரெடி கோழி பண்ண வச்சிருக்கிற உங்களுக்கு இந்த வான்கோழியை வளர்க்கறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஏங்க, நல்லா தெரிஞ்ச கோழி வளர்ப்புலயே எவ்வளவு தலைவலி தெரியுமா? மாறி மாறி அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் நோய் தொத்தாம கோழி வளர்த்த ஆளாக்குறதுன்னா லேசுப்பட்ட காரியமா? இந்த லட்சணத்துல வெளிநாட்டு வான்கோழி வளர்க்கறதுன்னா சும்மாவா? அந்த கவலையே வேணாங்க, நாங்க கொடுக்கிற இண்டோபெல்ஸ் வெள்ளி வான்கோழிங்க நம்ம ஊர் கிளைமேட்லயே நல்லா வளரும். அமல்ஸ், நான் சொன்னாதான் அண்ணனுக்கு விளங்கும். அண்ணா நல்லா கவனிங்க, இது உங்க லெகான் கோழி குஞ்சு, இது எங்களோட வான்கோழி குஞ்சு. இது வளர்ந்து பெருசாகிறதுக்கு 65 நாள் ஆகும். அப்படி நீங்க அரும்பாடுபட்டு 65 நாள் வளர்த்தா இது என்ன வெயிட் வரும்? வெறும் 2-2.5 கிலோ வரும். ஆனா நாங்க கொடுக்கிற வான்கோழி குஞ்சு இருக்கே, இதை நீங்க 100 நாள் வளர்த்தீங்கன்னா போதும் 15 கிலோ தரும்.
2 கிலோ எங்க 15 கிலோ எங்க? அது மட்டும் இல்லைண்ணே, உங்க கோழிக்கு கிலோ 150 ரூபா. ஆனா எங்க வான் கோழிக்கு கிலோ 300 ரூபா. 150 ரூபா எங்க, 300 ரூபா எங்க? உங்க கோழியோட முட்டை 4 ரூபா, எங்க வான் கோழியோட முட்டை 30 ரூபா. 4 ரூபா எங்க, 30 ரூபா எங்க? அண்ணே கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கண்ணு தள்ளி போயிடுண்ணே. அண்ணே கண்ணு தள்ளி போய் தான் நானே கண்ணாடி போட்டேன். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப விவரம் இல்லாம புதுசா எப்படி இறங்குறது? அண்ணே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஒரு குஞ்சோட விலை 1000 ரூபான்னு வச்சு 100 குஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதுல மார்க்கெட்டிங் மட்டும் இல்ல மெயின்டெனன்ஸும் அடங்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு உங்க பண்ணையில இருக்க அத்தனை பேருக்கும் வான் கோழி வளர்ப்பது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து கொடுப்போம். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அமல்ஸே கத்து கொடுக்கும். ஓகேயா? அது வந்துங்க, do